ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் 65 எப்படி போட போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு, நான் வந்து ஸ்பூன்லலாம் அளக்க மாட்டேன், நமக்கு வந்து இந்த கை தான். மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு, அடுத்து வந்து சிக்கன் 65 மசாலா ஆச்சி ஒன்று, ஒரு பாக்கெட் ஃபுல்லாக. அதனால் நெக்ஸ்ட்டு வந்து சிக்கன் மசாலா இருக்குல்ல, அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிக்கிட்டு இந்த புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இது மூணுத்தையும் கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணால் கூடுதலாக கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்காக நான் அந்த புதினா கொத்தமல்லியெல்லாம் சேர்த்து ஆட் பண்ணுவேன். ஆட் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம வந்து என்ன சேர்க்குறோம் அப்படின்னா, ஸ்ரீ மீனாட்சி மார்க் அதோடைய மதுரை அதோடைய கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்க போகிறோம். ஓகே, நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். பாப்பாலாம் கொஞ்சம் கிரிப்ஸியாக கேட்பா, அதனால் கிரிப்ஸியாக கேட்குறாங்க குழந்தைங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்த்தா கொஞ்சம் இன்னும் முறுன்னு இருக்கும். நமக்கு அது மாதிரி தேவையில்லை, கொஞ்சம் நமக்கு தேவையான அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு. அடுத்து வந்து என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தேவையான அளவு, நம்ம தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். நான் எதுவுமே வந்து ஸ்பூன்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. நம்ம வீட்டில் தானே செய்கிறோம், அதனால் நம்ம எதுவுமே கையால் செஞ்சால் தான் அதுக்குரிய டேஸ்ட்டே கிடைக்கும். நம்ம ஸ்பூனால் போட்டோம் அப்படின்னா அதுக்குரிய டேஸ்ட் இல்லாமல் போயிடும். தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்க்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா இப்போ வந்து என்ன பண்ணுறோம்னா, நல்லா கிளறி விட்டுக்கணும். இப்படி கிளறி விடணும், நல்லா பிடிச்சி இப்படி கிளறி விடணும். கிளறி விட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும். அரை மணி நேரம், ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. நான் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு தான் நான் வந்து வறுக்கிறதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணுவேன், சாப்பிட போகிற டைமில். அதனால் நல்லாவே ஊறட்டுன்னு நான் விட்டுருவேன். நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டால் தான் இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாம் அந்த கறியோட போய் ஒட்டினா தான் நல்லாயிருக்கும். இது மாதிரி நீங்கள் வேறு எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண வேணாம். தயிர் ஆட் பண்ண வேண்டாம், முட்டை ஆட் பண்ண வேண்டாம், எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். இது மட்டுமே போதுமானது. இதுக்கு மட்டுமே போதுமானது. நல்ல டேஸ்ட்டு பயங்கர கூடுதலாக இருக்கும். உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா, நான் பாப்பாலாம் காரம் சாப்பிட மாட்டேன், அதனால் காரம்லாம் நான் எடுத்துக்கிறதில்ல. உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா சில்லி பவுட்ரு இருக்குல்ல, காஷ்மீர் மிளகாய், அந்த மிளகாத்தூள் கொஞ்சோண்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு இருக்க. நான் வந்து காரம்லாம் நான் சேர்க்க மாட்டேன். குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா இது மாதிரி கொடுத்துட்டு போயிடலாம், காரம் இல்லாமல் நல்லாயிருக்கும். நல்லா பெசரி விட்டுக்கோங்க. இது மாதிரி நல்லா அடித்து ஊற வச்சாதான் அந்த கருவேப்பிலை, கொத்தமல்லியெல்லாம் நல்லா சேரும். முழுசாக இல்லாமல் நம்ம வறுக்கையில் ஈஸியாக இருக்கும், கறியோடு ஒட்டிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இது மாதிரி ஈஸியான டிப்ஸை ஃபாலோ பண்ண எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிளறி வச்சுருந்தோம்ல அந்த 65 நம்ம போட்டாச்சு. போட்டு யாராருக்கெல்லாம் 65 பிடிக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும், சில்லினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுதான் நம்ம போட்ட 65 எப்படி இருக்குன்னு பாருங்கள்.